ஹலோ பிரதர், திஸ் இஸ் மை பிளேஸ். என்னது இந்த மால்ல நான் உங்களோட? இந்த இடம் என்னோட. ஏற்கனவே சோப் பண்ணியாச்சு. சோப்பா? எஸ். கீழே பார்த்தீங்களே டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூ போட்டு ஏற்கனவே சோப் பண்ணியாச்சு. ஏங்க வேணும்னா வந்து கியூல நில்லுங்க. இந்த டிஷ்யூவை போட்டு சோப் பண்ணுறதெல்லாம் எங்க இல்லை. இல்லையா? சிங்கப்பூர்ல இருக்க. அப்படிங்களா சார்? அப்போ நீங்கள் அங்கேயே போய் சோப் பண்ணீங்க. அரை ட்ரௌசர் போட்டு அராஜகமா பேசுறேன். சனா, இங்கே வா. இங்கே நின்னு. ஏன்? டேய், நம்மள மாதிரியே ரொம்ப பேர் யோசிக்கிறானுங்க. அதனால கியூ ரொம்ப நீட்டமாகுது. நீ இங்கே இருந்து இடம் பிடி. அண்ணாமணி, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா கேளுங்க அங்கிள். இப்ப கேக்குறேன் பாரு. இத்தனை பேர் நாம இருக்கோம், ஒரு ஆள் நின்னா போருமா? நான் என் பையனே நிறுத்துறேன். சின்ன பொண்ணு, நீ போய் லேடிஸ் கியூல போய் இடம் பிடி போ. நல்லா கேட்டீங்க அங்கிள். நல்லா தானே கேட்டேன், உனக்கு கேட்கலையா? நல்லா கேட்டுருவேன். நல்லது சொன்னா நல்லா கேட்டுப்பேன் அப்படின்னு. அது உங்க அப்பாவை சொல்ல சொல்லு. சொல்லிட்டாலும் அப்பா வாய் ஓப்பன் ஆகுது, வார்த்தை லீக் ஆகுது. எழுத்து பேச ட்ரை பண்றியா? இல்லப்பா. போய் நில்லுப்பா. சார் நீங்க வாங்க, நாம போய். இப்ப போக முடியாது, கியூல இருக்கணும். ஐயோ, டீ சாப்பிட்டு வரலாம். டீ சாப்பிட்டா திருப்பி வருமே. திருப்பி வர்றத நேரம் தானே வரும். தண்ணிக்கே வேலை இல்லை, இது டீ வேற. ஏய் ஜாக்கிரதா, எடுத்து விட்டுறாதீங்க. Nice. Nice. Yeah. Too white. Sayang. வீட்டில் தான் அவ்வளோ சட்டை இருக்கு, ஏன் இன்னும்? சேங், ப்ரொமோஷனுக்கு அப்புறம் பழைய சட்டையாக போட முடியும். மீட்டிங் போகணும், பெரிய பெரிய பாஸ்லாம் பார்க்கணும். லுக் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? அப்போ எனக்கு உனக்கு எதுக்கு புது சட்டை? நீ அதே வேலை தானே செய்ய போற. என்ன புது வேலைக்கா போற? சேங், யூ நோ வாட்? என் மண்டையில் ரொம்ப நாள் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஐ திங்க் ஆஃப்டர் திஸ் ப்ரொமோஷன் why not you just resign? ஏன்? சேங், see, மிதுனும் சுபாஷும் எத்தனை நாள் தான் பேட் ஹோட்டலே இருக்க போறாங்க. someone have to take care of them, right? நீயும் நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணணும் வேறு சொன்னேன். ஸோ எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும். ஸோ எக்ஸ்பென்சஸ் பற்றி நீ கவலையே படாத. மை சேலரி கேன் கவர் எவ்ரிதிங். ஓகேவா? அப்போ ஏன் ட்ரீம் மதன்? ஏய், என்ன ஓன் ட்ரீம் ஏன் ட்ரீம்னு? நம்மள ஒரு ஃபேமிலி தானே. ஏன் ட்ரீம் தான் ஓன் ட்ரீமும். சரி, அங்கே ஒரு புது கொலெக்ஷன் இருக்கு, அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். பாணிப்பா, இது நல்லா இருக்குல்ல? ஆமா, பார்க்க நல்லா இருக்கு. அதனால கீழே வச்சு நல்லா பாரு. நான் வாங்குறதுக்கு சொல்றேன். உங்ககிட்ட தான் வீட்டில் அவ்வளோ ஷூஸ் இருக்கமா? இந்த மாதிரி இல்லையே. இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ கற்றுக்கொள். நான் செருப்போட வாழ்றேன். என்ன சொன்னியா? வாங்கி கொடுங்க. பாரு புரியுமா? முடியுமா முடியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த செருப்புக்கு மால்ல கொடுக்குற மரியாதை கூட வீட்ல எனக்கு இல்லைல்ல? அப்படி இல்ல. இல்ல, அதுதான் நானும் சொல்றேன். வீட்டுக்காக ஓடி ஆடி சமைச்சு வீட்டை கூட்டி மாப் பண்ணி துணியை தோச்சி காய போடுற எனக்கு கால் வலிக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீ தான் வீட்டுல ஷூ போட மாட்டியே. ஓஹோ, லாஜிக் பேசுறீங்களா? அதுவும் என்கிட்ட லாஜிக் பேசுறீங்களா? கல்யாணம் ஆன புதுசுல மேஜிக், இப்ப லாஜிக் ஆயிட்டுல. என்னம்மா சொல்ற? நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரியாது. புரியணும்னு அவசியமும் இல்ல. என் சந்தோஷத்தை பத்தி யாருமே யோசிக்கல. நான் வெறும் ஒரு பெண் தானே. என் ஆசைக்கு
அர்த்தம் இல்லையே. ஓடும் நதியிலே ஒரு முள்கல் போல என் ஆசையும் உருண்டு உருண்டு. அம்மாடி சரி எடு. தேங்க்யூ பனிப்பா. சதிகாரி. ப்ரோ ப்ரோ எங்கே போகிறீங்க? நம்மளை எங்கே தான் நிற்க சொன்னாங்க? உனக்கு பாத்ரூம் வருது? இல்லை. அப்புறம் நிற்கிறேன். அப்பா சொன்னார். நீ என்ன சொன்னாலும் கேட்பியா? ஆமாம், அப்பா சொன்னா கேட்டுதான் ஆகணும். ஓ, லட்சம் குடிக்க சொன்னா? எங்கள் அப்பா அப்பெல்லாம் சொல்ல மாட்டார். குடிக்க சொன்னா கேட்பியா இல்லையா? இல்லை. ஏன்? விஷம் குடிச்சா நான் தான் செத்து போயிடுவேனே. இப்போ மட்டும் மூளை உனக்காக வேலை செய்யுது. அந்த மூளை எப்போதுமே உனக்காக வேலை செய்யணும். இந்த வாழ்க்கை நீ வாழ்றதுக்காக, மற்றவங்களுக்காக இல்லை. இப்படியே அவர் சொன்னார் இவர் சொன்னான்றதுனா உன் மனசு சொல்றது எப்போ கேட்ப? சரி, நம்ம எங்கே தான் போகிறோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஏன்டா தான் காசு இல்லையே. நான் வாங்கி தரேன். எனக்கு நீங்கள் வாங்கி தரீங்களா? வாடா வாங்கி தரேன். எங்கள் அக்கா கூப்பிடு. இது என்னோட இல்லையே. அது என்னோட மைடியா மாப்பிள்ள. என்ன இது? சட்டை. அது எனக்கு தெரியும். ஏன் வீட்டில் இருக்கிறது பத்தாதா? ஐ மீன் இன்ஃப்ளூயன்சர் மாப்பிள்ள. Simply நான் லைஃப் செய்யும் போதெல்லாம் எப்படி ஒரே சட்டை போட்டு செய்ய முடியும்? தட்ஸ் நாட் மீ. புரியுமா? எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. திஸ் இஸ் டூ மச். ஆத்துல ஒரு தண்ணி. அத்தா கட்டிடுறேன். 2 பேருக்கு சேர்த்து கட்டிடுறேன். பில் ப்ளீஸ். டேய் டேய் டேய். ஏய், ஹாய் டேடி. என்னடா ஆய் டேடி? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? டாய்லெட் போயிட்டு கியூல தானே நிக்க சொன்னேன். எனக்கு வரல. வருதோ வரலையோ இங்க நிக்கிறது தானே நல்லது. வராதவனே எதிர்பார்க்குறீங்க. எதிர்பார்த்தது வரலனா வராததை எதிர்பார்க்கறதுல தப்பே இல்லடா. வராம இருக்கும்போது நீ எனக்கு பண்ணலாம் வந்துடும். பனிப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம். என் ஒய்ஃப் டயர்டா இருக்கிறதால நீ எஸ்கேப் ஆயிட்ட. எல்லாம் வீட்டுக்கு போறோம். Where is Parmal and his wife? My wife is tired. மிஸ்டர் பெருமாள், என்ன இதெல்லாம்? சாரி தண்டபாணி, இங்க கொசுவத்திலேருந்து கோலமா வரைக்கும் எல்லாம் சீப்பா கிடைக்குது. ஒரு வருஷத்துக்கான சாமான் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்க கை பத்தல. ஆனா நிறைய சேமிச்சிட்டேன். When you reach Singapore, you will know the tax. இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? எவ்வளவு கட்டணும்னு அங்க சொல்லுவான். இவ்வளவுதான் கட்டினேன். I'm sorry for you, man. அவர் தான் பேண்ட் சட்டை போட்டுருக்காரு, உங்ககிட்ட என் சாரி கேட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கோ தண்டம் வாங்கக்கூடாது, அவரை போய் கேட்கலாமா? இந்த ஆளுனால நம்ம இன்னொரு கிராப் எடுக்க வேண்டியதா போச்சு. சரி விடுங்க பனிப்பா. எப்படி விடுறது? அவர் ஷாப்பிங் பண்ண அவர் தனியாக ஒரு கிராப் எடுக்க வேண்டியது தானே. Why us? எல்லாம் வாங்கிட்டேன்ல, எதையும் மிஸ் பண்ணலையா? ஏங்க எங்க பிள்ளைங்க? வந்துட்டு இருக்காங்க. ஆமா புரியுமா? பிள்ளைங்க எங்க? உன் ஃபோனில் தானே வண்டியை புக் பண்ண. செக் பண்ண லொக்கேஷன் எங்கன்னா ஏன் இன்னும் வரல?
என்னாச்சு? என்ன பண்ணுவேன்? ஆக்சிடென்டா? அப்படின்னா வண்டியை cancel பண்ணிட்டாங்க. ஐயோ வண்டி கேன்சல் பண்ணிட்டானுங்களா? இருக்காது. அவங்கள வண்டியில ஏத்துற பிறகுதானமா நம்ம ஏறணும். எப்படி கேன்சல் ஆக முடியும்? ஏங்க எங்க பிள்ளைங்க எங்கங்க? எனக்கும் பிள்ளைடா, என் பிள்ளையும் காணும். ஏங்க என் பிள்ளை எங்கங்க? எங்க பிள்ளைங்க காணோம். ஒண்ணு கண்ணு கண்ணு. என் பிள்ளை எங்க? நான் இல்லை, நான் சொன்னேன். என் பிள்ளைங்க காணுங்க. கால் அடிக்கிறதுக்கு என்ன உங்க அம்மாவா? நான் இல்லைன்னு சொல்லுங்க. இப்படி எடுத்தா இது கையோட வந்துடும்ப்பா. இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நேத்து என்ன நடந்துச்சுன்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்களே. இவங்கெல்லாம் யாரு, எதுக்கு வந்திருக்காங்க, அந்த இளவரசிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இவங்க சொல்ற கதையெல்லாம் ஏதோ ஒண்ணு அலைன் ஆகுதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஹே, நீங்க ட்ரீஷம் படம் பார்த்திருக்கீங்களா? இல்லையே. பாபநாசம்? அது பார்த்துருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான். அந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரே கதையை சொல்லுவாங்க. ஆனா இங்க 3 குடும்பம் ஒரே கதையை சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? டிவைட் அண்ட் கான்கர். இல்ல புரியல. இவங்க எல்லாரும் சொல்ற கதையை வச்சு பார்க்கும்போது தண்டபாணிக்கும் பெருமாளுக்கும் ஒத்து வரல. இதை வச்சுதான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும். ஸோ மிஸ்டர் தண்டபாணிக்கும் மிஸ்டர் பெருமாளுக்கும் நடுவில் உள்ள பகையை வச்சு தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்க முடியும். ஆமா, நீங்க பெருமாளை பார்த்துக்கோங்க, நான் இந்த தண்டபாணியை பார்த்துக்கிறேன். ஸோ நான் உள்ளே, நீங்க வெளியே. இல்ல, 2 பேருமே உள்ளதான், ஆனா வேற வேற ரூம்ல. இது மங்கத்த ரெஃபரன்ஸ்மா. ஒரு மங்கு ரெஃபரன்ஸும் தேவையில்லை, வாங்க. ஸோ உங்க பிள்ளைங்களை காணும், அதுக்கு அந்த பெருமாள் தான் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு மேடம்? எல்லாத்துக்கும் தண்டபாடு தான் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? அவரை மட்டும் அன்றைக்கி அவ்வளோ விதமாக ஷாப்பிங் பண்ண படுத்துருந்தாருன்னா நம்ம தனியாக ஒரு டேக்ஸி எடுத்துருக்க வேண்டியதில்லை. என் பையன் இன்றைக்கி காணா போயிருக்க மாட்டான் சார், என் கூட இருந்திருப்பான். இதுக்கு அந்த பெருமாள் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? காமா தான் இருந்தேன். நான் வணங்குற கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. அந்த தண்டபாணி தான் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டாரு. தண்டபாணி, அங்க மைக் இருக்கு, விட்டுருங்க. விட்டு ரொம்ப நேரமா இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, அவங்கள சும்மா விட மாட்டேன். தண்டபாணி, ரிலாக்ஸ், நம்ம பிள்ளைக்கு ஒன்றாகாது. நீங்க பாட்டுக்கு சொல்லுவீங்க உங்க இஷ்டத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு 2 பிள்ளை இருக்கு, எனக்கு ஒண்ணு கண்ணு. அப்படி பார்த்தா பாதிப்பு எனக்கு தான். எப்படி? எனக்கு 2, நான் தான் லீடிங், உங்களுக்கு ஒன்று தானே? கரெக்ட், அவர் தான் லீடு. தண்டா, லாஜிக் மன்மதன் கரெக்டாக தான் சொல்றாரு. அந்த மண்ணை ஏன் போடுங்கிறீங்க? கவலைப்படாதீங்க, எங்க பிள்ளைங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, உங்க பிள்ளைங்க ஒன்றும் ஆகாது. பெருமாள், என் பையனுக்கு ஏதாவது ஆச்சு, இந்த பெருமாள் மூச்சு நின்று போச்சு. வருது. நான் காமா தான் இருந்தேன், என் பையன் கெட்டிக்காரன், அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா அந்த ஆள் இருக்காரு. தண்டா, பெருமாள், இங்கேயும் மைக் இருக்கு பெருமாள். எல்லாம் ஒன்னாதாயா? நான் என்ன செய்வேன் பெருமாள், நான் என்ன செய்வேன்? பிளானிங் என்னோட குளோனிங் இந்த பிள்ளைங்களை தொலைச்சிட்டேயா? என்ன மன்னிச்சிடுங்க பெருமாள், என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி எல்லாம் நடக்கூட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை பெருமாள், கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. கண்டிப்பாக நம் பிள்ளைகள் நம்மிடம் மறுபடியும் திரும்பி விடுவார்கள் பெருமாள், திரும்பி விடுவார்கள். சடம், உனக்கு ஒரு புள்ளதாயா, எனக்கு 2 புள்ள. யாரால? பெருமாள்,
உங்களுக்கு 2 பிள்ளைகள் என்றால் அது உங்களால் தான். அது எப்படி என் தவறாகும் பெருமாள்? Wait, how can you say like that? You think funny? Anything happen, my child? You are breathing. Stop it. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை பெருமாள். நீங்கள் இப்படி ஆங்கிலம் பேசினால் கண்டிப்பாக என் மூச்சு நின்றுவிடும் பெருமாள். Shut up, I say you get out of it. நீங்க இப்படி இங்கிலீஷ்ல பேசுனீங்க. Boss, children laughing, English coming, standing under. மிஸ் ரதி, ஆக்சுவலி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு? அன்னைக்கு நடந்தது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? எப்படி அவர் அந்த மாதிரி சொல்லலாம்? என்ன சொன்னாரு? I was so sad and shocked and totally broken. மிஸ் ரதி, எஸ், யூ ஆர் broken. சொல்லுங்க, மேல சொல்லுங்க. வேலையை விட்டுட்டு என்ன வீல இருக்க சொல்றாரு. அவர் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? எனக்கு ட்ரீம்ஸ் எல்லாம் இல்லையா? மிஸ் ரதி, உங்களை பத்தி கேட்கிறேன். பிள்ளைங்களை பத்தி சொல்லுங்க. சார், ஹனிமூனே சரியா போகல. அப்ப எங்க இருந்து பிள்ளைங்க வரும்? அதான் நமக்கு அந்த மாதிரி அமையலையே. உங்க பிள்ளைங்களை பத்தி கேட்கல. தண்டபாணி என் பெருமாள், அவங்க பிள்ளைங்களை பத்தி சொல்லுங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு கூட என் ட்ரீம்ஸ் மேல அக்கறையே இல்லை. ஆம்பளைங்களே இப்படிதான். நீங்களாச்சும் சொல்லுங்களேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்போ நீங்க அன்னைக்கு காணாம போலையா? நம்ம தான் போனோம். ஆனா தற்செயலா இல்ல, பிளான் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப் வந்ததுக்கு பசங்க வீட்லயே இருந்திருக்கலாம். வீட்டிலே இருந்தா எங்களுக்கும் இதே கதி தான். ஏன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் வெளியே போக மாட்டியா? அப்பா விட மாட்டாரு. தேவார கிளாஸ் மட்டும்தான் தனியாக போவேன். தேவாரம் கிளாஸா? அட்லீஸ்ட் அவன் தேவாரம் கிளாஸ்க்காவது போறான். எனக்கு அது கூட இல்லை. ஸ்கூலை விட்டா வீடு, வீடை விட்டா ஸ்கூல். டேய், அப்போ நீங்கள் மற்ற பிள்ளைங்க மாதிரி வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றணும் அப்படின்னு ஆசையே இல்லையா? ஆசைலாம் இருக்கு, ஆனால் ஆசை மட்டும்தான் இருக்கு. ஆசை ஒன்றும் தோசை மாதிரி இல்லை. ஒரு பக்கெட்டு வேகலைன்னா அது திருப்பி போடுறது. அது இட்லி மாதிரி, வெளியே பார்க்க வெந்த மாதிரி இருந்தாலும் அதை குத்தி பார்த்தா தெரியும் உள்ளே இன்னும் மாவாக தான் இருக்கு. அதே மாதிரி தான் எங்கள் ஆசை. வெளியே பார்க்க வெந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் உள்ள ஏக்கன்ற மாவா மட்டும்தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம், ஆனால் அது நம்ம கையில தான் இருக்கு. அப்படி சாத்தியம்னா இதுக்கு நாங்க தயார். ப்ரோ ப்ரோ சொல்லுங்க. இல்லை ப்ரோ, நிறைய பேசஞ்சர்ஸ் வருவாங்க. அப்போ திடீர்னு அவசரமா பாத்ரூம் போகணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லை? ஆமா, பட் இட்ஸ் ஓகே, ஹோல்ட் பண்ணிக்க. எவ்வளோ நேரம் தான் ப்ரோ ஹோல்ட் பண்ண முடியும்? சொட்ட சொட்ட நனைது தாஜ்மஹால், சொட்ட சொட்ட ஏ சொட்ட சொட்ட ஏ சொட்ட சொட்ட நனைது தாஜ்மஹால், சொட்ட சொட்ட ஏ சொட்ட 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 சொட்ட.
தப்பு இல்லையா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்லை. ஆனா நம்ம இங்க 3 பேர் தான் இருக்கோம். இப்போ இந்த கால்குலேஷன் முக்கியமா? டேய் சீக்கிரம் வாங்க, வந்து ஓடிடலாம். ஐயோ என்னாச்சு? சார்